உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது, என்னால் ஸ்வீட்ஸ் சாக்லேட் சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதில் வந்து நான் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணவே இல்லை, சுகரே ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியான ஒரு சாக்லேட் ரெசிபி தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாக்லேட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 3 months கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் அரை கப் அளவுக்கு தோல் உரிச்ச ரோஸ்ட் பண்ணியிருக்கிற நிலக்கடலை எடுத்துக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1-2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட பீனட் பட்டர் வந்து இருக்குன்னா நீங்க இதெல்லாம் செய்ய தேவையில்லை, டேரக்டா வந்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டேட்ஸுக்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க இதனால எடுத்துக்கலாம். இப்போ டேட்ஸ்ல இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீனட் பட்டரை வந்து உள்ளுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உள்ளுக்கு வச்சு நல்லா வந்து பிரஸ் பண்ணிட்டு நல்லா கம்ப்ளீட்டா வந்து சீல் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உள்ளுக்கு வச்சு பீனட் பட்டரை வச்சு நல்லா சீல் பண்ணிருங்க. இப்போ டார்க் சாக்லேட் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா வந்து மெல்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இப்போ டார்க் சாக்லேட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டேட்ஸ் எல்லாம் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் வந்து கையில படாம இருக்கிறதுக்காக டூத் பிக்ல நல்லா டிப் பண்ணி எடுத்திருக்கேன். பிக் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்பூன்லயே டைரக்டா வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா டிப் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்ல டிப் பண்ண டேட்ஸ் எல்லாமே ஒரு கேக் ட்ரேவோ இல்ல கேக் டின்லயோ இல்ல உங்ககிட்ட இருக்க பிளேட்லயோ வந்து அரேஞ்ச் பண்ணிருங்க. இப்போ மேல டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்க பிஸ்தா கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து 1-2 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான டேட்ஸ் சாக்லேட் வீட்லயே ரெடி ஆயிரும்.